Tamil moral story present. சென்னை மாநிலத்தில் ஒரு டீ கடை இருந்தது. டீ கடைக்காரரின் பெயர் வந்து நிவாஸ். அவன் தன் கடையில் வடை டீ காபி போன்ற. அவன் கடையில் வெளியில் சூர்யா என்ற ஒரு ஆளு உட்கார்ந்து டீ குடித்துக் கொண்டு இருந்தால் அவனும் நண்பர்களும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து டீ குடித்து இருந்தார்கள். சூர்யா கடை ஏன் வெளியே ஒரு பிச்சைக்கார உட்கார்ந்து இருந்தான். அவ தரையில் ஏதோ எடுத்து முதல் ரொம்ப சிரித்தான். அதற்குப் பிறகு திரும்ப அழுக ஆரம்பித்தான். இதை எல்லாம் சூர்யாவோட நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தார்கள். சூர்யா கடையிலிருந்து ஒரு வடை பிச்சைக்காரைக்கு சாப்பாடுக்கு கொடுத்தான். அவ சாப்பிட்டு போகும் பொழுது சூர்யாவனே உட்கார வைத்தான். சூர்யா சொன்னான், நீ தரையில் இருந்து முதலில் எத்தை எடுத்து அழுகுன, அதுக்கப்புறம் சிறுத்தை ஏன் இப்படி? என் பெயர் ஹரிஸ். நான் ரயில்வே ஸ்டேஷன் வாட்ச்மேன் ஆகஸ்ட் வேலை செய்வேன். ஒரு நாள் நான் வாட்ச்மேன் ஓட வேலையை செய்து வீட்டுக்கு போகும் பொழுது என் முன்னாடி ரயில்வே டிராக்கில் இருந்து ஒரு குதிரையில் இருந்து யார் அந்த ரயில்வே டிராக்கல் மேல ஓடி போயிட்டு இருந்தான். கவனமாக பார்க்கும் பொழுது அவ ஒரு தங்க வியாபாரி. இங்கிருந்து போயிட்டு இருந்தேன், அதை வந்து ஒரு கல்லில் எடுத்து அவனோட குதிரை கீழே இருந்தது. குதிரை காட்டுக்கு ஓடிருச்சு. முதலில் நான் ரொம்ப பயந்தேன். பிறகு அவன் பக்கத்தில் போய் அவனை எழுப்பிவிட்டு பார்த்தால் அவ மயங்க போட்டு இருந்தான். அவன் இந்த பைகள் நிறைய தங்கை காசுகள் இருந்தது. நான் யோசிச்சேன், இப்ப வந்து இவனை வந்து காலையில் 4 மணிக்கு வரப்போகிற ஒரு ரயில் இங்கிருந்து போகும். இந்த ரயில்வே டிராக்கில் வைத்து ஓடி விடுவேன். இவனும் முடிந்தவன், நானும் பணக்காரராக மாறிடுவேன். 2 வார பிறகு ரயில்வே ஸ்டேஷனில் கையை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள் என்று ஒரு பாபா சொல்லிட்டிருந்தான். நான் அந்த பாபா கிட்ட போய் என் கையை காட்டினேன். பாபா சொன்னார், இப்ப உன்னோட எதிர்காலம் நல்லா ஆகப் போகிறது. இதை யோசிச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இப்ப நானும் என் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்தான். நான் என் குழந்தையை பெயர் கோவிலில் போய் வைத்தேன். குமார் பெரிய ஆகும் பொழுது அவனுக்கு பள்ளியில் சேர்த்து விட்டோம். குமார் பெரிய அவனை காலேஜுக்கு அனுப்பிச்சோம். குமார் ஸ்டேஷன் மாஸ்டர் கோர்ஸ் முடிந்தான். குமார் கல்யாண செய்து விட்டோம். ஒரு நாள் என் மகனுக்கு ரொம்ப அதிக காய்ச்சல் வந்தது. இருந்தேன், நான் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். 1 மணி நேரம் ஆயிருச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கள் எந்திரிச்சு தன் வீட்டுக்கு போனார்கள். என் குமார் என்னை கூப்பிட்டான். நான் அவன் வாயை பார்த்தது என் காதை வைத்து கேட்டேன். குமார் சொன்னான், நான் உனக்கு யாருமில்லை. என்னடா சொல்ற அப்படின்னு நான் கேட்டேன். நான் அந்த தங்க வியாபாரி, நீ என்னை அந்த ரயில்வே டிராக்கில் வைத்தேன். அதை கேட்டு என் காலில் கீழே இருந்து தரை போயிருச்சு. நான் கேட்டேன், அந்த குதிரை என் மனைவியாக வந்தது. அப்பவும் என்னை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுச்சு. இப்பவும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. குமார் சொன்னான், நீ எனக்கு ஒரு வெள்ளை காசு மட்டும் கொடுத்தால் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். நான் சீக்கிரமாக ஜேபில இருந்து ஒரு வெள்ளை காசு எடுத்து அவனோட தலையில் வைக்கும் பொழுது அவன் உயிரை விட்டான். இது ஒரு நாளைக்கு மனதுக்கு ரொம்ப பெரிய தள்ளிவிட்டது. இதனால் நான் பைத்தியம் ஆயிட்டேன். இதைக் கேட்டு சூர்யாவும் நண்பர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள், அழுகிறார்கள். அந்த பிச்சைக்கார போயிட்டு இருக்கும்போது வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான், நாம் வாழ்க்கையில் ஏதோ தவறு செய்தால் நம்மளோட கடவுள் தப்பு செய்வான். Thanks for watching.